சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தண்டனை பெற்றுள்ள ஞானசேகரனுடன் திமுக வட்ட செயலாளர் கோட்டூர்புரம் சண்முகம் தொலைபேசியில் பேசியது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் தரும் தகவல்களை கேட்கலாம். ராம்குமார், இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம். நிச்சயமாக தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் செய்தை கிழக்கு பகுதி திமுக பிரமுகரான கோட்டூர்புரம் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு அவருக்கு 30 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வைத்திருந்தார். கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவியை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அவரை கொடூரமாக தாக்கிய திமுக பிரமுகர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். அந்த டிசம்பர் 23ஆம் தேதி இரவு அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அன்று இரவு 8:58 மணிக்கு அவருடைய போன் ஏரோப்ளேன் மோடு வைத்திருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். அதன் பிறகு ஞானசேகரன் நேரடியாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் அதிகாரி ஒருவருக்கு தனது செல்போன் மூலம் பேசியிருப்பது அண்ணாமலை குற்றச்சாட்டில் இருக்கிறது. அதன் பிறகு இந்த ஞானசேகரனை காப்பாற்றுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு 170 செய்தி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 170வது வார்டு வட்டச் செயலாளர் சண்முகம், இவர்தான் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த பகுதியில் திமுக வட்டச் செயலாளராக இருக்கிறார். இவர் நடத்தக்கூடிய திமுக நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள் அனைத்திற்கும் ஞானசேகரன் நிதி உதவி செய்வதும் அதே போல பிரியாணி கொடுப்பதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதன் காரணமாகவே சண்முகமும் ஞானசேகரனும் நெருக்கமாக நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த டிசம்பர் 24ஆம் தேதி அந்த மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார். காலையில புகார் கொடுக்கும் போது அவரை அன்று மாலை அவருடைய அடையாளங்களை காவல்துறையினர் கேட்கிறார்கள். அந்த அடையாளங்களை வைத்து முதல் ஆளாக அந்த ஞானசேகரனின் சகோதரராக இருக்கக்கூடிய சுரேஷ் என்பவரை பிடிக்கிறார்கள். பிடித்த பிறகு அந்த சுரேஷை விசாரிக்கும் போதுதான் இது போன்ற சம்பவங்களில் நான் ஈடுபட மாட்டேன், என்னுடைய அண்ணன் தான் சொல்லி அவர் சுரேஷ் ஞானசேகரனை கை காட்டியிருக்கிறார். அதன் பிறகு ஞானசேகரனை கோட்டூர்புரம் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைக்கிறார்கள். 24ஆம் தேதி அவரை அழைத்து உள்ளே விசாரிக்கும் போதே திமுக வட்டச் செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர் 20க்கும் மேற்பட்ட திமுகவினரை அழைத்துக் கொண்டு நேரடியாக காவல் நிலையத்துக்கு சென்று ஞானசேகரனை பாதுகாப்பாக வெளியே அழைத்து வந்திருக்கிறார். அதன் பிறகு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் வெளியே வந்த பிறகுதான், இந்த பூதாகரமாக வெடித்த பிறகுதான் மீண்டும் ஞானசேகரனை கோட்டூர்புரம் காவல்துறையினர் கைது செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 25ஆம் தேதி அந்த கைது நடவடிக்கை என்பது நடந்திருக்கிறது. அதாவது 24ஆம் தேதி அவரை விசாரணைக்கு அழைத்து சென்ற பிறகு மீண்டும் வெளியே விட்ட பிறகு கிட்டத்தட்ட 6 முறை சண்முகத்திடம் இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் பேசியிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 6 முறை பேசியிருக்கிறார். அதன் பிறகு சண்முகம் அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியத்திடம் இது தொடர்பாக பேசியதாக மற்றொரு குற்றச்சாட்டம் வைத்திருக்கிறார். சண்முகத்திடமிருந்து மா சுப்பிரமணியத்துக்கு நேரடியாக தொலைபேசி சென்றிருக்கிறது, தொலைபேசி உரையாடல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டம் வைத்திருக்கிறார். இது போல பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை, அதே போல இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தொடர்பாக இந்த கோட்டூர்புரம் ஞானசேகரனுடன் காவல்துறை உயர் அதிகாரிகளும் செல்போனில் பேசியிருக்கிற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. இதன் கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வைத்திருக்கிறார். இது தொடர்பாக 48 மணி நேரம் என்பது இந்த கெடு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அந்த காவல்துறையோட உயர் அதிகாரிகள் பெயர் வெளியிடப்படும் என தெரிவிக்கிறார். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆக போகிறது அவர் தெரிவித்து. தற்போது வரை இந்த திமுக வட்டச் செயலாளர் சண்முகத்திடமோ இல்ல திமுக நிர்வாகிகளிடமோ அல்லது காவல்துறையிடமோ எந்த ஒரு விளக்கமும் இதுவரை 24 மணி நேரம் ஆகியும் இதுவரை வரவில்லை என்ற நிலைதான் தற்போது இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதி அவென்யூ. இந்த பாரதி அவென்யூ பிரதான சாலையில தான் இந்த கோட்டூர்புரம்
அந்த கோட்டூர் சண்முகம் வட்டச் செயலாளராக இருக்கக்கூடிய கோட்டூர் சண்முகம் கேபிள் நெட்வொர்க் என்ற ஒரு அலுவலகம் நடத்தி வருகிறார். அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் கேபிள் நெட்வொர்க் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி இதே இடத்தில் தான் திமுகவோட வட்ட கழக அலுவலகத்தையும் அவர் வைத்திருக்கிறார். தினமும் கிட்டத்தட்ட தூங்கும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த இடத்தில்தான் ஞானசேகரமும் சரி, அதே போல சண்முகமும் சரி இங்குதான் குழுமியிருப்பார்கள். எதிரே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிறது. அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகளை எங்க பேசி முடிவெடுப்பது வழக்கமா இருந்து வருது. அதன் காரணமாக தான் அந்த இடத்துல தொடர்ச்சியா மாலை நேரங்களில் சண்முகம், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட அங்க இருந்துதான் இது போன்ற பல்வேறு பஞ்சாயத்துகளை பேசி தகராறு, சண்டை, சச்சரவு உள்ளிட்டவைகளை பேசி முடிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதே போல இங்க இந்த பாரதி அவென்யூ பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம் இது. அதே போல பாரதி சாலை 3வது தெருவில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு அடுக்குமாடி குடியிருப்புல அவர் வசிச்சுட்டு வர்றாரு. நேற்று இந்த குற்றச்சாட்டு தெரிவித்தவுடன் அவர் தற்போது வரை அலுவலகத்திலேயோ அல்லது இந்த அவருடைய வீட்டிலோ இதுவரை இல்லை. இந்த வட்டத்திலே அவர் இல்லை, நேற்று முதல் பார்க்கவில்லை என பொதுமக்கள் விசாரித்த போது தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தற்போது வரை அவங்க எந்த விளக்கமும் அளிக்காததால் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை என்றே தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட காவல்துறை தரப்பிலும் இதுவரை விளக்கமும் அளிக்கவில்லை. அமைச்சரோ சரி, சண்முகமும் சரி இந்த விளக்கமும் அளிக்கவில்லை. குறிப்பாக இந்த ஞானசேகரனுக்கு பின்புலனாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அந்த சார் என்ற விவகாரம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. நீதிமன்ற தண்டனை உத்தரவு பிறகும் இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் வைத்து வருகிறார்கள். இதற்கு எந்த ஒரு விளக்கமும் இதுவரை காவல்துறையோ அல்லது திமுக தரப்பிலோ எந்த விளக்கமும் அளிக்கவில்லைன்னு தான் சொல்ல முடியுது. இப்போ இவர் காணாமல் போயிருக்கிறார். இவர் எங்கே இருக்கிறார், வெளியூர் சென்றிருக்கிறார்களா என்ற விவரமும் தெரியவில்லை. அதே போல தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. SIT என சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்ற போதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் காவல்துறையினர், உளவு காவல்துறையினர் அனைவரும் இந்த வழக்கு தொடர்பாக ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் சேகரித்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு என்ற 3 IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை நியமித்து இந்த விசாரணையானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கோட்டூர்புரம் காவல்துறையினர் சேகரித்த ஆதாரங்கள் அது என்ன ஆனது என்ற தெரியவில்லை. ஆனால் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரித்த விசாரணை தான் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான நீதிமன்ற தீர்ப்பும் வந்திருக்கிறது. இதற்கு முன்பு நடைபெற்றது யார், இந்த ஞானசேகரனுக்கு பின்னால் இருந்த நபர்கள் யார், ஏற்கனவே அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழக கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய நடராஜன் என்பவரிடம் திமுக வட்டச் செயலாளர் சண்முகம் பேசியதாக ஒரு ஆதாரத்தை தெரிவித்திருக்கிறார். அப்போது சண்முகத்திற்கும் அண்ணா பல்கலைக்கழக கண்ட்ரோலருக்கும் என்ன தொடர்பு, அவர் ஏன் இந்த பிரச்சனைக்கு, இந்த பாலியல் சம்பவத்துக்கு பிறகு ஏன் கண்ட்ரோலரிடம் பேசினார், அப்போது அந்த சார் யார், அந்த சார் என்ற விவரம் தற்போது வரை வெளியாகவில்லை. பல்வேறு மர்ம முடிச்சுகள் இந்த வழக்குகள் இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது போல பல்வேறு அடுக்கடுக்கான கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதற்கு எந்த பதிலும் இதுவரை தெரிவிக்கவில்லை. தற்போது சண்முகமும் இந்த பகுதியிலே இல்லை. இது தொடர்பான திமுக தலைமையும் விளக்கம் அளிக்கவில்லை. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த மாணவி மட்டும் இல்லாம ஏராளமான மாணவிகள் இது போல வீடியோ எடுத்து, படம் எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததும், இந்த மாணவிகளை வேறு நபர்களுக்கு இரையாக்கியதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல இந்த பகுதி மட்டும் இல்லாம அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாம திருவான்மியூர் கடற்கரை, மெரினா கடற்கரை, அதே போல நீலாங்கரை கடற்கரை, காந்தி மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய கல்லூரி மாணவிகள் முதல் இளம் பெண்கள் வரை தனியாக இருக்கக்கூடிய காதல் ஜோடிகளை மிரட்டி அவர்களிடம் செயின் பறிப்பது, அதே போல அவர்களை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்வது போன்ற குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக ஞானசேகரன் மீது இருந்திருக்கிறது. ஏற்கனவே அபிராமபுரம் காவல் நிலையத்தில் வீடு புகுந்து கொள்ளையடித்த வழக்கில்
கொள்ளையடித்தது மட்டுமில்லாமல் அங்கே இருந்த ஒரு இளம் பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவமும் இருக்கு. அந்த வழக்கானது சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் மீது அந்த இளம் பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கானது விசாரணையானது தொடர்ச்சியாக இருக்கிறது. ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு, கொள்ளையடித்த வழக்குகள் உள்ளிட்ட. இது போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமல் இருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது போல இந்த உண்மைகள் எப்போது வெளியே வரும், அவர் கேட்ட கேள்விக்கு யார் விளக்கம் கொடுப்பார்கள், காவல்துறையினர் என்ன சொல்ல போகிறார்கள், திமுக தலைமை என்ன சொல்ல போகிறது, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்த இந்த திமுக வட்டச் செயலாளர் நேற்று முதல் காணாமல் போயிருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார், அவருடைய விளக்கம் என்ன, இது போல அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்திற்கு இந்த மர்ம முடிச்சாகவே இருந்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு மட்டுமில்லாமல் இன்னும் ஏராளமான மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்த வழக்கில் பின்புலனாக இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் யார், இவர்கள் யாரெல்லாம் இதுக்கு தொடர்பு இருக்கிறார்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய அவர் என்ன பதில் சொல்ல போகிறார். இது மட்டும் இல்லாம கடந்த இந்த வழக்கு தீர்ப்பு வந்துவிட்டது. தீர்ப்புக்கு பிறகு காந்தி நகரில் உள்ள ஞானசேகரனுடைய கடை சமீப ஒரு 4 நாட்களாக திறக்கப்பட்டிருக்கிறது. இது போல மர்ம முடிச்சுகள் எப்போது அவிழும், பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள், பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மோனிஷா. ராம்குமார் களத்தில் இருந்து முழு தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.